ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ப்ளீட்ஸ் வந்து மெயினாக யூனிஃபார்ம் ஸ்கர்ட், அதுக்கப்புறம் ஃப்ராக், அதுக்கப்புறம் அம்பர்லா கட் சுடிதார் இதுக்கெலாம் நம்ம வைக்கலாம். ஹைட் வந்து 6 இன்ச்சஸ், வித் வந்து 26 இன்ச்சஸில் இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக அளவு எடுத்து ஒரு கிளாத் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜாயினிங்க்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 2 இன்ச்சஸாக கிளாத் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடுக்கு ப்ளீட்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அந்த பாக்ஸ் ப்ளீட்ஸுன்றது அழகாக தெரியும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ நான் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் வேணால் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸஸ் கிளாத் எடுத்துக்கணும். அதாவது இடுப்பு சுற்றுற அளவுக்கு நீங்கள் 3 மடங்கு இல்லை 4 மடங்கு துணி எக்ஸஸாக எடுத்துக்கணும். இந்த 1/2 இன்ச் ஜாயினிங்க்கு விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் மார்க்கிங்லேருந்து துணியை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க்கிங் கிட்ட மடக்கி வச்சுக்கணும். அதாவது இந்த 1/2 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கிட்ட இந்த கிளாத்தை வந்து சிங்கிள் ப்ளீட் மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் கிளாத்தை உள்ளே தள்ளி ரைட் சைடு பார்க்குற மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட் ரைட் சைடு பார்த்த மாதிரியும் இன்னொரு ஃப்ளீட் லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரியும் வச்சுக்கோங்க. அப்புறம் அதை இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து திருப்பியும் லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி நம்ம வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளீட்டை ரைட் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த செகண்ட் ஃப்ளீட் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அது கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் முடிகிற இடத்துல வைக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. இந்த ஃப்ளீட் வந்து மெயினாக யூனிஃபார்ம் கிளாத்லலாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க போடுற ஃப்ராக்கு, அப்புறம் அம்பர்லா கட்டிங் சுடிதாரில் கூட நம்ம வைக்கலாம். நல்லா 1 இன்ச் கிளாத் உள்ளே தள்ளி வச்சிங்கன்னா தான் நல்லா விரிஞ்சு வரும். உங்களுக்கு ப்ளீஸ் சின்னதாக வேணும்னா ஒரு இன்ச் மார்க் பண்ணி கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா 3 இன்ச்சஸ் கூட மார்க் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி குண்டூசி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்லேயே தையல் போடுங்க. நீங்கள் அதை தாண்டி 1/2 இன்ச் 1 இன்ச்சில் தையல் போட்டிங்கன்னா நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தையல் வெளியில் தெரியும். அதனால் இந்த ஃப்ளீட்ஸ் நிற்கிறதுக்காக மட்டும்தான் இந்த தையல் போடுறோம். அதனால் 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நைஃப் ப்ளீட் வீடியோ போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அது என்னன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.